ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது தான் அவனுக்கே தெரியுது. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. அப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் 2 பேருக்குமே ஸ்கூல்ல ஒன் சைட் லவ் இருக்கிறது தெரிய வருது. அப்ப இவங்க 2 பேருமே நானும் ஒருத்தவங்கள லவ் பண்ணேன். நீயும் ஒருத்தவங்கள லவ் பண்ணியிருக்க. ஆனா இப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகறதுக்கு பேசிட்டு இருக்கோம். நாம ஏன் வந்து திரும்ப நம்ம ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணவங்க கிட்ட போயிட்டு அப்போ நம்மளால சொல்ல முடியாத லவ்வ, இப்ப நாம ஏன் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது? ஒரு வேளை இப்ப நம்ம சொல்லி அவங்க நம்ம லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிட்டு, 2 பேருமே அவங்களோட பழைய காதல தேடி போறாங்க. அப்படி தேடி போறவங்களுக்கு அவங்க பழைய காதல் கை குடுச்சா, இல்ல இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு லவ் வந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட முழு கதையும் சொல்றேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இது வித் லவ் படத்தோடைய கதை. இப்ப படத்தோட ஆரம்பத்துல ஒரு பையன காட்டுறாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனுக்கு காலையிலேயே அவங்க அக்கா கிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன்ல அவங்க அக்கா, "டேய் இன்னும் எத்தன காலத்துக்கு தான் நீ சும்மாவே இருக்க போற? காலகாலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணோம். நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு கூட உனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு வந்து பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்க்கு வரா. நீ ஒழுங்கா போய் அவள இத்தன மணிக்கு பாரு" அப்படின்னு சொல்றா. ஆனா, இவன் ஆல்ரெடி இந்த மாரி நெறைய பொண்ண பார்த்து, பார்த்து எதுவுமே செட் ஆகாததுனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கான். இவனும் பொறுமையா போற வழியில தம்மெல்லாம் அடிச்சுட்டு, சரி போலாமா, வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு காஃபி ஷாப்க்கு போறான். அந்த காஃபி ஷாப்க்கு போய் பார்த்தா, அங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க. அட என்னடா இது! இதுல எதுடா நம்ம பார்க்க வந்த பொண்ணுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருக்க பொண்ணுங்கள்ல திடீர்னு ஒரு பொண்ணு, "ஹலோ! நீங்க என்னதான் பார்க்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்றா. இவனும் கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறான். ஆனா அந்த பொண்ணு அப்பதான் இவனுக்கு ஒரு பெரிய ஷாக் குடுக்குறா. அவ திடீர்னு ஒரு பையன கூப்பிட்டு, "இங்க பாருங்க, இவர் தான் நான் லவ் பண்ற பையன். எங்க வீட்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் என்ன பார்க்க வர மாப்பிள்ளைகிட்டயே நான் ஓப்பனா சொல்லிடலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்ல சொல்லிடுங்க. நீங்க என்ன ரீசன் வேணா சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவன பார்க்க வந்த பையன்கிட்ட அவ பாய் ஃப்ரெண்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறா. இவனும் இதுக்கா நம்ம காலங்காத்தால எழுந்து ரெடியாகி வந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு அங்கருந்து சிரிச்சுக்கிட்டே வெளிய போயிடுறான். இப்போ வெளியில போய் உட்காந்து நின்னு தம் அடிச்சிட்டு இருக்கான். என்னடா காலங்காத்தால வந்து இப்படி மொக்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல "ஹலோ! நீங்க தான் சத்யாவா?" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு குரல் கேட்குது. யாருடான்னு திரும்பி பார்த்தா, அங்க ஒரு பொண்ணு நிக்குது. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த பொண்ணு பேரு மோனிஷா. ஆக்சுவலா இவங்க தான் வந்துட்டு இவங்க அக்கா இவனுக்காக பார்த்த பொண்ணு. இவன் மோனிஷாவ அங்க பார்த்ததுக்கு அப்புறமா, "ஐயோ! நீங்க தானா? நீங்க தான் எங்க அக்கா பார்த்த பொண்ணா? இது தெரியாம நான் வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசி வலுப்பு வாங்கிட்டேங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இவன் மோனிஷா பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட்டு கையில தம்மோட நின்னுட்டு இருக்கான். "உங்க அக்கா உங்கள டீ டோட்டலர்ன்னு சொன்னாங்க. நீங்க என்னமோ சிகரெட் புடிச்சிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா எப்பயாவது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசி சமாளிக்கிறான். இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு தெரியுது. இந்த மோனிஷா அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு Instagram இன்ஃப்ளூயன்சர். அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க Instagramல. நான் இதுவரைக்கும் உங்கள சோசியல் மீடியால பார்த்ததே இல்ல. சரி பரவால்ல விடுங்க. அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி உங்கள பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதனா லவ்வெல்லாம் இருந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா கேட்கிறா. ஆமாங்க. நான் திருச்சியில எஸ்ஜிஎம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது அனிஷான்னு ஒரு பொண்ணு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் லவ்வ பத்தி இப்ப மோனிஷா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அனிஷாங்கிற பேர கேட்ட உடனமே மோனிஷா, "என்னது அனிஷாவா? அதுவும் என்ன ஸ்கூல் சொன்னீங்க? எஸ்ஜிஎம் ஸ்கூலா? இங்க பாருங்க நானும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சேன். அனிஷா அக்காவும் எனக்கு சீனியர் தான். அப்படி பார்த்தா நீங்களுமே எனக்கு சீனியர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது, இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. 10த், 12த் இவங்க ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டது கிடையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு உங்க இப்போ அனிஷா அக்கா கதைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா கேட்கிறா. உடனே இவனுமே அவனோட ஃபர்ஸ்ட் லவ் கதைய சொல்றான். இப்போ ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. சத்யா இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேல ரொம்ப லவ் இருக்கு. ஆனா, அவனால தைரியமா போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியல. தூரத்துல நின்னு தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் நடக்கும்போதெல்லாம் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கான். அங்க நின்னு சைட் அடிச்சிட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவன் லவ் பண்ற மேட்டர் தெரியும். ஒரு முறை அனிஷாக்கு பர்த்டே வரும்போது, செம்மையா ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டு, நாளைக்கு பர்த்டேல வச்சு நான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்டின்லாம் சொல்லிட்டு இவன் பிளான் பண்றான். ஆனா, அப்பவும் அனிஷாவ நேர்ல பார்த்த உடனே ஆஃப் ஆயிடுறான். அப்பதான் அவனுக்கு இந்த மாரி அனிஷா டியூஷன் போயிட்டு இருக்கா. அதான் டியூஷன்ல அனிஷா முன்னாடி ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான் அப்டிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. உடனே இவன் ஃப்ரெண்ட் தினேஷ் கிட்ட போயிட்டு, "ஏய் மச்சான் வாடா இந்த மாரி என் ஆள் பின்னாடி ஒருத்தன் சுத்துறான்டா. அவன போய் நம்ம வார்ன் பண்ணிட்டு வரலாம் வா" அப்டின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட் தினேஷ கூப்பிடுறான். சத்யாவும், தினேஷும் அனிஷா கூடயே டியூஷனுக்கு போறாங்க. அவ டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது, ரோட்ல அவ பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவன தனியா கூட்டிட்டு போயிட்டு, அவன போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திடுறானுங்க. "இன்னொரு வாட்டி நீ அவ பின்னாடி வந்த, அவ்வளோதான் நீ" அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஒரு ஆட்டோக்கார அண்ணா இவங்கள விலக்கி விட்டுட்டு, பார்க்கறதுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸ்டூடண்ட்ஸாட்டம் இருக்கீங்க. இப்படி ரவுடி மாரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இவங்கள தனித்தனியா பிரிச்சு விட்டுடுறாரு. "இன்னொரு வாட்டி நீ வந்துட்டு அனிஷா பின்னாடி வந்த மகனே உன்ன கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா அவன மிரட்டி விட்டுட்டு அங்கருந்து போயிடுறான். இதுக்கப்புறமும் சத்யா அனிஷா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். ஆனா சத்யாக்கு அவகிட்ட போயிட்டு லவ்வ சொல்ல முடியல. Facebookல மட்டும் மெசேஜ் அனுப்புவான். ஆனா நேர்ல அவள பார்த்தாலே அவளுக்கு பேச்சே வர மாட்டேங்குது. தூரத்திலேயே இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். தூரத்திலேயே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான்.
இப்படியே போயிட்டுருக்கு. அப்பதான் ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்ஷன் வருது. இத மிஸ் பண்ணா இதுக்கப்புறம் சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு, "மச்சான் கண்டிப்பா இந்த வாட்டி என் ஆள்கிட்ட போய் நான் என் லவ்வ சொல்லப் போறேன்டான்னு" இவனோட உயிர் நண்பனான தினேஷ் கிட்ட சொல்றான். அப்போ தினேஷ் இவனுக்கு ஒரு பெரிய ஷாக் குடுக்குறான். இவன் தலையில குண்ட தூக்கி போடுற மாரி, "மச்சான் நீ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாடா. ஏன் தெரியுமா? ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கு" அப்படின்னுறான். தினேஷ் சொல்றத சத்யா நம்ப மாட்டேங்கிறான். "நீ என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன். அவளுக்கு ஆள்லாம் கிடையாது. உனக்கு எப்புட்றா தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். "டேய் என்ன நம்புடா. அவளுக்கு நிஜமா ஆள் இருக்கு. அந்த ஆள் வேற யாரும் இல்ல. நான் தான்" அப்படின்னுடுறான். அத கேட்ட உடனே இவனுக்கு தலையே சுத்திருது. "என்னடா சொல்ற? நான் தான் அவள லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும் இல்லடா? அப்புறம் எப்புட்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இல்லடா உனக்கு அவள பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு முன்னாடியே எனக்கு அவள புடிச்சிருச்சு. இப்போ அவளுக்கும் என்ன புடிச்சிருச்சு. இங்க பாரு. நாங்க 2 பேரும் பேசின மெசேஜ் எல்லாம் பாருன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசின சேட் எல்லாம் எடுத்து காட்டுறான். இதெல்லாம் பார்த்த உடனே சத்யாக்கு மனசே உடைஞ்சிருது. அவனோட ட்ரூ ஃப்ரெண்டு அவனுக்கே துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்பாட்லயே அவன விட்டுட்டு தூரமா நடந்து போயிட்டு உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவனுக்கு உயிர் நண்பனா இருந்த ஃப்ரெண்டே துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, அவனுக்கான அந்த நட்பும் போச்சு. அவன் லவ் பண்ண பொண்ணும் போச்சு. ஆனாலும் அவன் அதுக்கப்புறம் வேற யாரையுமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா, அவன் அனிஷாவ ரொம்ப உண்மையா லவ் பண்ணான். இந்த ஏமாற்றத்த மனசுல வச்சுக்கிட்டே தான் போய் காலேஜ்ல சேர்றான். காலேஜ்லயும் அவன் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்றான். நட்புலயும் பெருசா நம்பிக்கை போயிடுச்சு. தனிமரமா அவன் பாட்டு தனியா தான் சுத்திட்டு இருக்கான். அப்படியே காலேஜ் முடிஞ்சு வேலைக்கும் போறான். அப்பயும் அவன் தனியா தான் இருக்கான். யாரையும் லவ் பண்ணவும் இல்ல. அதெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்துட்டு அவங்க அக்கா அவனுக்குன்னு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு அடிக்கடி நெறைய பொண்ணு பார்க்குறாங்க. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இப்ப கடைசியா மோனிஷாவ பார்த்துருக்கான். மோனிஷா கிட்ட உட்காந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சீரியஸா எமோஷனலா இதெல்லாம் சொன்னத கேட்டு, டக்குனு மோனிஷா குபீர்னு சிரிச்சிடுறா. "ஏங்க என்னங்க நான் இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க சிரிக்கிறீங்க. நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க. ஆனா நான் அனிஷா கிட்ட வந்து என் லவ்வ சொல்லாதது இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல என்ன குத்திக்கிட்டே தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "சரி என்ன பார்த்து சிரிக்கிறீங்களே, உங்க லைஃப்ல வந்துட்டு எந்த லவ் அது மாரிலாம் எதுவுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். "இருந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது ஒரு லவ் இருந்துச்சு. ஆனா அது பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் வொர்க்ல கூட ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஆனா அதுவுமே ரொம்ப போரிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஆனா உண்மையா மனசார நானும் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணேன். 10த் படிக்கும்போது. அதுவுமே ஒரு ஒன் சைட் லவ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ மோனிஷா அவ சைட்ல இருந்து அதே ஸ்கூல்ல அவ படிக்கும்போது அவளுக்கு ஏற்பட்ட காதல் கதைய சொல்றா. இப்ப மறுபடியும் ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் ஸ்கூல்ல 10த் படிச்சுட்டு இருக்கா. அவ வெளியூரு அப்படிங்கிறதுனால, இங்க இருக்கிற கேர்ல்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு சந்தியா, வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா, ஸ்கூலயே 2 ஆக்கிருவாங்களாம். அவ்ளோ அராத்தா 3 பேரும் ஒண்ணா சிறகடிப்பாங்களாம். ஆனா, எந்த பையன் மேலயும் லவ்வு, பெஸ்டி, பாய் ஃப்ரெண்டு இந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதாம். ஆனா, ஒரு நாள் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு பதில் தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கிளாஸ் டாப்பர் பாலாஜி, மோனிஷாவோட பெஞ்ச்ல தான் பக்கத்துல உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அவன் பேப்பர புடுங்கி, அவன் பேப்பர சேஸ் பண்ணி தான் இவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ மோனிஷா மட்டும் பாலாஜி பேப்பர பார்த்து எழுதாம, அந்த பேப்பர இவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாஸ் பண்றா. டீச்சர் இத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த பேப்பர புடுங்கிட்டு, "இது யாரோட பேப்பர்ன்னு?" கேட்குறாங்க. பாலாஜி உடனே, "என்னோட பேப்பர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லிடுறான். ஆனா, பாலாஜி டீச்சர் கிட்ட, "இந்த பேப்பர நீ யார்கிட்ட குடுத்தன்னு உண்மைய சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, "இது நான் யாருக்கும் குடுக்கல டீச்சர். அது காத்துல பறந்துருச்சு" அப்படின்னு பொய் சொல்லிட்டு மோனிஷாவ காப்பாத்தி விட்டுடுறான். அதுவரைக்கும் அவ கிளாஸ்ல படிச்ச பாலாஜி மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத இருந்த மோனிஷா, நமக்காக பொய் சொல்லி நம்மள காப்பாத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அன்னையிலிருந்து அவளுக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங் வந்துருச்சாம். இப்படி மோனிஷாவ மாட்டி விடாம பாலாஜி டீச்சர் கிட்ட மாட்டி பிரின்சிபல் கிட்டலாம் போனது மோனிஷாவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மோனிஷா பாலாஜி பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறா. மோனிஷாக்கு பாலாஜி மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஆரம்பிச்சிருது. ஆனா அவன் கிட்ட போயிட்டு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா மோனிஷா தான் பாலாஜி பின்னாடி சுத்திட்டு இருக்கா. ஆனா பாலாஜி மோனிஷாவ கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எப்படியாவது இவன்கிட்ட நம்ம லவ்வ ப்ரொபோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா ஒரு நாளு பாலாஜி கூடயே டியூஷன் போயிட்டு இருக்கா. இன்னைக்கு டியூஷன்ல வச்சு எப்படியாவது லவ்வ சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறா. இதே டைம்ல தான் அன்னைக்கு தான் டியூஷனுக்கு வெளியில ஹீரோ சத்யாவும், தினேஷும் சேர்ந்து அவன் கதையில அந்த பொண்ணு பின்னாடி அனிஷா பின்னாடி வந்த பையன போட்டு அடிச்சாங்கல்ல, அந்த சீன் நடந்துட்டு இருக்குது. கரெக்ட்டா அப்பதான் அவன் போட்டு அந்த பசங்கள அடிக்கிறா. உடனே அத இந்த பொண்ணு பார்த்துட்டு மோனிஷா ஓடி போயிட்டு பாலாஜி கிட்ட, "பாலாஜி, பாலாஜி அங்க பாரு நம்ம ஸ்கூல் பசங்கலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போய் அந்த சண்டைய தடுத்து விடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பாலாஜியும் அங்க சண்டைய பார்க்குறான். ஆனா திரும்பி பார்த்தா இவன் சைக்கிள் எடுத்துன்னு வேகமா அங்கருந்து ஓடி போயிடுறான். "என்ன இது பாலாஜி இப்படி பயந்து ஓடிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நைட் ஹாஸ்டல்ல போய் நடந்தத சொல்றா. அத கேட்ட உடனே, "ஏய் உன் ஆளு சரியான பயந்தாங்கோலி போல இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு, மோனிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் மோனிஷாவ கலாய்க்கிறாங்க. "ஏய் அப்படிலாம் சொல்லாதீங்கடி. அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம். போறத பார்த்தா நான் தான் அவன பார்த்துக்கணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷாவ ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறா. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு பாலாஜி நெனச்சா இப்ப சிரிப்பா இருக்குது. அடுத்த நாள் காலையில மோனிஷா ஸ்கூலுக்கு போறா. ஆனா கொஞ்சம் லேட்டா போறா. ஆனா அங்க போனா அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே பாலாஜிய பயந்தாங்கோலி, பயந்தாங்கோலின்னு ஓட்டிட்டு இருக்காங்க. புடிச்சு பங்கமா கலாய்க்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இவ முன்னாடி நாள் நைட்டு இவ குளோஸ் ஃப்ரெண்ட் சந்தியா கிட்ட மட்டும் பாலாஜி பயந்த விஷயத்த சொன்னான்ல, அந்த சந்தியா போயிட்டு கிளாஸ் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கா. அங்க எல்லாருமே பாலாஜி ஒரு பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு அவள கிண்டல் பண்றாங்க.
இத பாலாஜியால ஏத்துக்கவே முடியாம ஃபீல் பண்றா. இத பார்த்துட்டு மோனிஷா செம்மையா காண்டாயிடுறா. அவ குளோஸ் ஃப்ரெண்ட் சந்தியாவ நேர்ல போய் பார்த்து அவ மூஞ்சிலயே ஒரு குத்து விடுறா. சந்தியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கான். அவன் தான் பாலாஜிய செம்மையா ஓட்டிட்டு இருக்கான். போயிட்டு காம்பஸ் எடுத்துட்டு போயிட்டு அவன் கால ஒடிச்சு கிழிச்சு விட்டுர்றான். பாலாஜி, பாலாஜி சாரி பாலாஜி. என்னால தான் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிய பார்த்துட்டு எப்படியாவது அவன்கிட்ட பேசி, அவன்கிட்ட சாரி சொல்லிட்டு அப்படியே அவன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேசுறான். ஆனா பாலாஜி எதுவுமே பேசாம அங்கருந்து போயிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்படியே 10த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த பப்ளிக் எக்ஸாம் முடியறதுக்குள்ளயாவது நம்ம லவ்வ ப்ரொப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா நினைக்கிறா. பாலாஜி கிட்ட போயிட்டு ஸ்லாம் புக்லாம் குடுத்து, "ஏன் 2 உன்னோட விஷயம்லாம் இதுல எழுது. நம்ம மெமரீஸ்லாம் எழுது" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறா. ஆனா அவன் புக்க வாங்கிட்டு போயிட்டு திரும்ப குடுக்கவே இல்ல. அன்னைக்கு கடைசி நாள் எக்ஸாமு. இன்னைக்கு எப்படியாவது அவன்ட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து மோனிஷாவோட அம்மா சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்துட்டு மோனிஷாவ அங்கருந்து கூட்டு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் மோனிஷாவால பாலாஜி கிட்ட அவ லவ்வ சொல்லவே முடியல. இப்போ இந்த மொத்த கதையையும் இங்க காஃபி ஷாப்ல உட்காந்து சத்யா கிட்ட அவ சொல்லிட்டு இருக்கா. ச்சே! நீங்களும் உங்க லவ்வ சொல்லல, நானும் எங்க லவ்வ சொல்லலல்ல இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே மோனிஷா, சரி நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? சின்ன வயசுல பயந்து போய் நம்ம லவ்வ சொல்லவே இல்ல. பேசாம உங்க லவ்வையும் சரி, என் லவ்வையும் சரி, இப்போ நம்ம பழைய லவ்வர்ஸ தேடி போயிட்டு அவங்க கிட்ட நம்ம லவ்வ சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே அவன் என்னங்க சொல்றீங்க? லூஸ் மாரி பேசாதீங்க. என் அனிஷாக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்க அப்படின்னு சொல்றான். ஹலோ! லவ்வ சொல்றதுன்னா அப்படியே லவ் பண்ணிட்டு அவங்க கூடயே போங்கன்னு அர்த்தம் இல்ல. நம்ம சின்ன வயசுல பயத்துல சொல்லாம இருந்தோம். இப்ப அத சொல்லி முடிச்சிருவோம். இப்போ நம்ம பழைய லவ்வர்ஸ தேடி போறோம்ல. இந்த டிராவலே நம்ம டேட்டிங் மாரி வச்சுப்போம். அது நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆச்சுனா, நாம கடைசியில கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றா. உடனே சத்யாவும், சூப்பருங்க. 2 பேரும் போறோம். அவங்கவங்க லவ்வர் கிட்ட போய் லவ்வ சொல்றோம். அப்படியே நம்ம லவ் பண்றோம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இதுதான் இந்த படத்தோட இன்டர்வல் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் தான் இந்த படத்துல நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. தொடர்ந்து பாருங்க. இப்போ 2 பேருமே அவங்களோட பழைய லவர்ஸ தேடி போற ஜர்னி ஸ்டார்ட் ஆவுது. போற வழி ஃபுல்லா சத்யாக்கு அவன் மைண்ட்ல ஒண்ணே ஒண்ணு தான் தோணுது. எப்படியாவது இந்த பொண்ணு மனசுல இடம் புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு யோசிக்கிறான். மோனிஷாக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு மோனிஷா பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் இவனுக்கு ஒரு நாள் தெரியுது, மோனிஷாக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்குமாம். சத்யா நல்லா குக் பண்ணுவான். அதனால ஒரு நாள் மோனிஷாக்கு நல்ல ஒரு பிரியாணி செஞ்சு குடுக்குறான். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்புறம் மோனிஷாக்கு தினமும் இவனே சமைச்சு குடுக்குறான். மோனிஷாவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா, மோனிஷா ஒரு பக்கம் பாலாஜிய தேடுறதுல தீவிரமா இருக்கா. ஆனா, இவன் அதுல எந்த ஒரு ஆர்வமும் காட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, மோனிஷா இவன புடிச்சு செம்மையா கத்தி விட்டுடுறா. "நீ வந்துட்டு எனக்கு சமைச்சு குடுத்து என்ன இம்ப்ரெஸ் பண்றத தான் பார்க்குறியே தவிர, நம்மளோட பழைய லவ்வர்ஸ தேடுறதுக்கு நீ எந்த எஃபோர்ட்டுமே போட மாட்டேங்கிற. உனக்கு ஏன் இப்படி இருக்க? ஒழுங்கா அவங்கள தேடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவன் ஒரு மாரி எமோஷனல் ஆயிட்டு, "நான் என்னங்க பண்ணுவேன்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சின்ன வயசுல எப்போ என்ன வந்துட்டு தினேஷ் ஏமாத்துனானோ, அவன் பண்ண துரோகத்துக்கு அப்புறமா நான் வேற ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கல. எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை வர மாட்டேங்குது" அப்படின்னு சொல்றான். சரி அப்போ ஒண்ணு பண்ணு. நீ தினேஷ் நம்பர் வச்சிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா கேட்கிறா. இருக்கு. ஆனா அவன்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது. நீ அவனுக்கு கால் பண்ணி அனிஷாவ பத்தி கேளு. அவனுக்கு இப்பவே கால் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் முடியவே முடியாதுன்னு சொல்றான். சரி இது வேலைக்கு ஆவாது. சரக்கு பாட்டில் இருக்கா? சரக்கு எடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்து ட்ரிங்க் பண்றாங்க. 2 பேரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இப்ப தினேஷ்க்கு கால் பண்ண சொல்றா. இவன் இத்தன வருஷத்துக்கு அப்புறமா அவன் 12வது படிக்கும்போது இவனோட லவ்வரையே உஷார் பண்ண இவனோட குளோஸ் ஃப்ரெண்ட் தினேஷ்க்கு இப்ப கால் பண்றான். தினேஷ்க்கு ரிங் அடிக்குது. ஆனா எடுத்த உடனே "சொல்றா மச்சான் எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ரொம்ப கேஷுவலா பேசுறான். "டேய் உன்னால எப்புட்றா இவ்வளோ கேஷுவலா பேச முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவன் போதையில கத்துறான். "டேய் இன்னுமாடா நீ அந்த பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்கு பண்ண துரோகத்தினால தான்டா நானே வந்துட்டு அனிஷாவ பிரேக்கப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா. இப்போ அவ மறுபடியும் 3 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்காடா" அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் இவன்கிட்ட சொல்றான். "சரி அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வந்து இப்ப அனிஷா கிட்ட பேசணும். எனக்கு அனிஷாவோட நம்பர் வேணும். அவ அட்ரஸ் குடு" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோனிஷாவும், சத்யாவும் தினேஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மோனிஷா எங்கேயோ ரெடி ஆயிட்டு, "ரெடி ஆகு நீனும். நம்ம 2 பேரும் வெளியில போறோம். நம்ம திருச்சி போறோம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு இவனும் பலமுறை கேட்கிறான். "அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. திருச்சி போனதுக்கு அப்புறம் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிடுறா. அங்க போய் என்னன்னு பார்த்தா, இவளோட ஃப்ரெண்ட் சந்தோஷ்க்கு கல்யாணமாம். "ஏங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். இதுல என்னங்க சர்ப்ரைஸ் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்கிறான். "இல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஸ்கூல் ஆனுவல் டேல ஒரு சம்பவம் பண்ண. என்னன்னு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு மோனிஷா கேட்கிறா. "ஆமா இருக்கு. சுவாமிநாதன் சார வந்துட்டு நான் ஆனுவல் டே அப்போ பலார்ன்னு அரைஞ்சேன். நல்லா ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றான். அந்த சுவாமிநாதன் சாருமே இன்னைக்கு இந்த மேரேஜ் ஃபங்ஷனுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அத கேட்டதும் அவன் முகமே மாறிடுச்சு. உடனே இவன் எதுக்காக வந்துட்டு ஒரு சார் ஆனுவல் டேல வச்சு பலார்ன்னு அடிச்சான்னு சொல்லிட்டு நமக்கு இப்படியே கட் பண்ணிட்டு நமக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஸ்கூல்ல ஆனுவல் டே அப்போ அனிஷா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா நினைச்சிட்டு இருந்தான் இல்லையா? ஆனா அன்னைக்கு தான் வந்துட்டு தினேஷ் இல்லடா நான் தான் அனிஷாவும் தான் லவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு குண்டு தூக்கி போட்டிருப்பான். அப்போ சத்யா ஆல்ரெடி ரொம்ப மூட் அவுட்ல இருப்பான். அப்போ ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயம் அலிகேஷன் போயிட்டு இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி இவங்க சுவாமிநாதன் சார் அப்படிங்கிறவரு ஸ்கூல்ல லேடீஸ் டாய்லெட்ட எட்டி பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க.
ஏற்கனவே அந்த சாரு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. எல்லார்கிட்டயும் கடுமையா இருக்கிறாரு அப்படின்றதால, என்னைக்காவது அவர போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க கான்ல இருப்பானுங்க. இப்போ சத்யா வேற ரொம்ப மூட் அவுட்ல இருக்கா. அனிஷாவும் தினேஷும் லவ் பண்றாங்க தெரிஞ்சு. அன்னைக்கு வந்து அந்த சார் அங்க மாட்டுனதுனால, சத்யா போயிட்டு அந்த சார பலார்ன்னு அடிச்சுட்டு இருப்பான். ஆனா உண்மை என்னன்னா, அந்த சார் அந்த மாதிரிலாம் பாத்ரூம்ல போய் யாரும் எட்டிலாம் பார்த்துருக்க மாட்டாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த பொண்ணு மோனிஷாவோட ஃப்ரெண்டு சந்தியான்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த சந்தியாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்னு சொன்னேன் இல்லையா? அவன் கூட பாலாஜி கிண்டல் பண்ணிட்டே இருந்தான் அப்படின்ட்டு. அவன் தான் என்ன பண்ணியிருப்பான்னா, சந்தியாவோட நியூட் ஃபோட்டோஸ்லாம் சந்தியா கிட்டேருந்து வாங்கியிருப்பான். அப்புறம் பிரேக்கப்ன்னு வரும்போது, நான் இதெல்லாம் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சந்தியாவ மிரட்டி, "நான் இத லீக் பண்ணாம இருக்கணும்னா, நீ பாத்ரூம் கிட்ட வா. எனக்கு உன்கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான். இது தெரிஞ்சுக்கிட்டு சந்தியா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அத இந்த சார் பார்த்துட்டு, அப்ப சாருக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுகிட்டு, "நீ கவலைப்படாதம்மா, நான் போய் அவன்கிட்ட பேசுறேன்னு" சொல்லிட்டு, அது அவன்கிட்ட பேசறதுக்காக தான் அவர் பாத்ரூம் கிட்ட போயிருப்பாரு. ஆனா, இவரு வரத பார்த்தோன, அந்த பசங்கலாம் எகிறி குதிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. அங்க லேடீஸ் பாத்ரூம் கிட்ட இருந்தவங்கலாம், இந்த சார் வந்து லேடீஸ் பாத்ரூம்ல எட்டி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. சத்யாவும் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சார் அன்னைக்கு ஆனுவல் டேல எல்லாரும் முன்னாடியும் வச்சு பலார்ன்னு அடிச்சுட்டு இருப்பான். இப்போ இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா மூலியமா இவனுக்கு இந்த ஃபங்ஷன் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மாதிரி இவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குது. அன்னைக்கு அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சு அந்த சார் அடிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ அடுத்த நாள் ஃபங்ஷன்ல அந்த சாரும் வந்துடுறாரு. அவர ஃபேஸ் பண்ண முடியாம இவன் எங்கேயும் அங்கேயும் தெறிச்சு ஓடுறான். அப்ப திடீர்னு இவன் முதுகுல வந்து தட்டி, "தம்பி இங்க பாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரு, "இங்க பாரு நீ அன்னைக்கு என்ன அடிச்சல்ல, அடிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகியிருக்கணும். ஆனா நான் உங்ககிட்ட வந்து ஒரு தப்பான உதாரணம் ஆயிட்டேன். உங்கள அடிச்சு, அடிச்சு, அடிச்சு நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியாத அளவுக்கு வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. அன்னைக்கு நான் தான் வந்துட்டு பசங்ககிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா பழகணும் அப்படின்றத கத்துக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் ஃபியூச்சர்ல உன்ன பார்த்தேன்னா, நான் அந்த மாரி ஆள் இல்லங்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு மட்டும் தான் நெனச்சேன். உன் வயசுல நான் இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன்ப்பா" அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு ஒரு மாரி எமோஷனல் ஆயிட்டு, "சார் என்ன மன்னிச்சிடுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சுக்கிறான். சாருமே, "உன்ன பார்த்ததுல எனக்கு தான்டா சந்தோஷம்னு" சொல்லிட்டு ஆசையா கட்டி புடிச்சுக்கிறாரு. அப்படியே அங்க தூரத்துல மோனிஷா இவங்க பார்க்கிறத பார்க்குறான். மோனிஷா மேல இவனுக்கு இன்னுமே லவ் அதிகமாயிடுது. இப்ப மறுநாள் காலையில மோனிஷா இவன ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு, "நாளைக்கு இங்க அனிஷா வருவா. நீ அனிஷா கிட்ட இங்க வச்சு ப்ரொபோஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கா ஒரே ஷாக் ஆகுது. "ஆமா நான் அனிஷா கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு வருவா. நீ அவகிட்ட ஸ்கூல் படிக்கும்போது என்னலாம் சொல்லணும்னு நெனச்சியோ, அது எல்லாமே அவகிட்ட சொல்லு. இந்த மாரி ஃபீலிங்லாம் எத்தன பேருக்கு திரும்ப கெடைக்கும்? இந்த மாரி மொமெண்ட் உனக்கு திரும்ப கெடைச்சதே பெரிய விஷயம். அனிஷா நாளைக்கு கண்டிப்பா வருவா. நீ அவகிட்ட பேசு" அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு தூக்கமே வராம இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். இப்ப மறுநாள் ஆயிடுது. மறுநாளும் பதட்டமாவே இருக்கான். அப்ப எதிர் அனிஷா நடந்து வரத பார்க்குறான். ஸ்கூல் படிக்கும்போது இவன் எப்படி பார்த்தானோ, அதே அனிஷா அதே மாதிரி நடந்து வரா. ஆனா கையில குழந்தையோட வரா. அனிஷாக்கு இவன் எதுக்காக பார்க்க வரான் அப்படிங்கிறது ஆல்ரெடி தினேஷ் ஃபோன்ல சொல்லிட்டு இருப்பான். அதனால இவ தைரியமா அவன் முன்னாடி வந்து நின்னு பேசுறா. இவனுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. அப்ப அனிஷா, "டேய் இப்பவாது நீ என்கிட்ட தைரியமா பேசு. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இன்னொன்னு தெரியுமா? நீ ஸ்கூல் படிக்கும்போதே என்ன லவ் பண்ணது எனக்கு நல்லா தெரியும். பொண்ணுங்களுக்கு அவங்க பின்னாடி ஒரு பையன் சுத்துனான்னா, என்ன இன்டென்ஷன்ல சுத்துறான்றத ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால இத்தன வருஷம் நீ சொல்லல. ஆனா இப்பவாது அத சொல்லிரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. உடனே இவளோட பர்த்டே அப்போ ஸ்கூல் படிக்கும்போது இவகிட்ட ஒரு கிஃப்ட்ட குடுக்கறதுக்காக இவ ட்ரை பண்ணியிருப்பான் இல்லையா? அந்த கிஃப்ட்ட எடுத்து இப்ப குடுக்குறான். அது ஒரு பேப்பரு. அதுல 100 மொழியில அனிஷா பேர எழுதி, அவள ரசிச்சு, ரசிச்சு கவிதையா எழுதியிருப்பான். "ஹ்ம். இத நீ எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதே குடுத்துருக்கலாம்ல. இப்ப குடுக்குற. சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. "அப்படியே அந்த 3 வார்த்தைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அனிஷா கேட்பா. இவனும் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லாம விட்ட அந்த லவ்வ இத்தன வருஷம் கழிச்சு ரொம்ப தயங்கி, தயங்கி, தயங்கி அவள பார்த்து "ஐ லவ் யூ" அப்படின்ட்டு அந்த 3 வார்த்தைய சொல்லுவான். அவ டக்குன்னு "ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். அனிஷா கூட நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு, அனிஷாக்கு பாய் சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பிடுவான். ஒரு பக்கம் இவன் போயிட்டு மோனிஷா கிட்ட மோனிஷாவ ரொம்ப ஸ்லாகிச்சு, ரொம்ப சந்தோஷமா பேசுவான். "இத்தன வருஷ கனவு, என் ஆசைய நீ நிறைவேத்திட்ட" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். ஆனா மோனிஷா, "சரிப்பா சரி. ஆனா என் ஆளு பாலாஜி எங்க இருக்கான்னு தெரியலையே. அவன கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. "அவ்வளதானே கவலைப்படாத. பாலாஜிய கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு" சொல்லிட்டு மோனிஷாவ இவங்க படிச்ச அதே ஸ்கூலுக்கு திரும்ப கூட்டிட்டு போறான். பல வருஷத்துக்கு அப்புறமா 2 பேருக்குமே அவங்க ஸ்கூல பார்க்கறது ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ஜாஃபர்ன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து இவனோட ஜூனியர். அவன் இப்ப அங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு இவங்க பாலாஜிய பத்தி விசாரிக்கும்போது, அவனுக்கு இவங்க 2 பேரையும் தெரியுது. ஆனா பாலாஜிய தெரியல. சரி வந்ததுக்கு ஸ்கூலயாவது சுத்தி பார்த்துட்டு போறோம்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த மலரும் நினைவுகளோட ஸ்கூல சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்பதான் இன்னொரு பக்கம் பாலாஜிய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவ ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறதுனால மோனிஷாக்கு நெறைய மெசேஜ்லாம் வரும். அதுல அகிலன் அப்படிங்கிற ஒருத்தன் அடிக்கடி இவளுக்கு கமெண்ட் பண்றது, மெசேஜ் பண்றது, லைக் பண்றதுன்னு சொல்லிட்டு Instagramல இவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான். மோனிஷா சத்யா கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோவ Instagram ஸ்டோரியில போட்டிருப்பா. அதுக்கு "யார் இது? உங்க பாய் ஃப்ரெண்ட் தான்னு" சொல்லிட்டு அந்த அகிலாங்கிறவன் கமெண்ட் பண்ணியிருப்பான். யார் இந்த அகிலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோட ப்ரொஃபைல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இவன்
சர்ச் பண்ணி பார்ப்பான். ஆனா சத்யாக்கு அவன பத்தி பெருசா எதுவுமே தெரியாது. அப்பதான் மோனிஷா இந்த மாதிரி அவன் நம்ம போட்ட ஃபோட்டோக்கு கமெண்ட் பண்ணியிருக்கான். யார் இது பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்றா. அதுக்கு சத்யா நீ என்ன பதில் சொன்ன? நீ என்ன பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்குறான். அதெல்லாம் பெர்சனல். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மோனிஷா ஃபோன் எடுத்து ஓரமா வச்சிடுறா. மோனிஷாக்கு தெரியாம இவ என்ன சொல்லியிருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சத்யா மோனிஷாவோட ஃபோன் எடுத்து அந்த கமெண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அதுல இவர் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல. இவர் என் வுட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனா இவ அவளுக்கு தெரியாம அவ ஃபோன் எடுத்து பார்த்தத மோனிஷாவும் பார்த்துருவா. உடனே மோனிஷாக்கு செம்ம கோவம் வந்துரும். "நீ எப்படி எனக்கு தெரியாம என் ஃபோன் எடுத்து நீ கமெண்ட் எல்லாம் படிப்ப? எப்படி நீ அதெல்லாம் பார்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவா. இவனும் "ஏய் சாரி, சாரி, சாரி. இங்க பாரு பசங்களுக்கு எப்பவும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். நீ என்ன சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு ஆர்வத்துல எடுத்து பார்த்துட்டேன். ஐ அம் சாரின்னு சொல்லிட்டு பசங்கலாம் அப்படிதாம்மா, இப்படிதான் அப்போ பயந்துருவோம், இன்செக்யூர் ஆயிடுவோம். என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவள கன்வின்ஸ் பண்ணிடுறான். சரி, இப்போ பாலாஜி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டுக்கு அந்த டக்கீலாங்கிற அந்த அக்கவுண்ட்ல இருந்து மெசேஜ் வரும். அது வேற யாருமே இல்ல. அதுதான் வந்துட்டு அந்த பாலாஜி. அவன் தான் இத்தன நாளா அந்த வேற ஒரு பேர வச்ச அக்கவுண்ட்ல இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். இது இப்போ சத்யாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாரி சோகமாயிடுவான். அப்புறமா அவ கிட்ட போயிட்டு, "இங்க பாரு உன் ஆள கண்டுபிடிச்சுட்டேன். இதோ அங்க பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல தான் உன் ஆள் இருக்கான். நாளைக்கு போய் அவன பார்க்கலாம்னு" சொல்லிட்டு அங்க கூட்டு போவான். அங்க கூட்டு போம்போது பாலாஜியோட அபார்ட்மெண்ட் கிட்ட போக போக மோனிஷாக்கு ஒரு மாரி படபடப்பாயிடும், பதட்டமாயிடும். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. "போ, போ எனக்கு சொன்னேல்ல இது வந்து உன் மொமெண்ட்டு. போய் என்ஜாய் பண்ணு போ. உள்ள தான் உன் ஆள் இருக்கான்னு" சொல்லிட்டு அங்க கூட்டு போவான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், பாலாஜி ரொம்ப பயந்த சுபாவம்ங்கிறதுனால, அவன் சின்ன வயசுல அவன் லவ்வ மோனிஷா கிட்ட சொல்லவே இல்லையாம். ஆனா சின்ன வயசுல மோனிஷா குடுத்த ஸ்லாம் புக்க அவன் இன்னும் வச்சிருக்கான். அவனுக்கு மோனிஷா மேல ரொம்ப லவ் இருக்கான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு மோனிஷான்னா அவ்ளோ பிடிக்குமாம். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருக்கான். அவன் வந்துட்டு மோனிஷா கிட்ட அதே லவ்வோட தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே மோனிஷாவ கட்டி பிடிக்கிறான். அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துடுறான். பார்த்ததும் அவ்வளோதான் போச்சு. இவளும் போயிட்டா. சரி இதுக்கப்புறம் நான் எதுக்கு குறுக்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கிளம்பி போயிட்டு ஒரே அழுகையா இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சிடுறான். சரக்கு அடிச்சுட்டு இவனுக்கு யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். மோனிஷா நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாலுமே எடுக்க மாட்டேங்கிறான். ஆனா மறுநாள் காலையில இவன் போதையிலேருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரா அவன் வீட்டு கதவ தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்டு இவன் ஃப்ரெண்டு வரான். அப்புறமா அனிஷா வரா. இவங்க அக்கா வரா. எல்லாருமே வராங்க. என்னாச்சுன்னு கேட்டா, இவன் நைட்டு போதையில ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மோனிஷாவும் என்ன விட்டு போயிட்டா. சரி அவளாவது நல்லா இருக்கட்டும். எனக்கு லைஃப்ல லவ்வே செட் ஆவாது போல. நான் யார் மேல ஆசை வைக்கிறேனோ, அவங்களே என்ன விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சுடுறான். அப்போ இவனுக்கு கடைசியா இன்னொரு ஃபோன் வருது. அதுல பாலாஜி பேசுறான். "ஐயோ! என்ன பாஸ் நைட் நீங்க பாதியிலேயே போயிட்டீங்க. அவசரப்பட்டு நீங்க நெனச்சுட்டீங்க. மோனிஷாக்கு என்ன புடிக்கலையாம். உங்கள தான் புடிச்சிருக்காம். அந்த சின்ன வயசு லவ் ஞாபகத்துக்காக மட்டும் தான் அவங்க சும்மா என்ன பார்க்க வந்தாங்களே தவிர, அவங்க உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க உங்கள தான் லவ் பண்றாங்களாம். அவங்க இப்போ உங்க வீட்டுக்கு கீழ தான் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல செம்ம கோவத்துல இருக்காங்க உங்க மேல. கீழ போய் பாருங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறான். இவனுக்கு ஒரு மாரி ஹேப்பியாவும் இருக்கு. அதே நேரத்துல பதட்டமாவும் இருக்கு. கீழ போய் பார்த்தா, இவன் அபார்ட்மெண்ட்டுக்கு கீழ மோனிஷா செம்ம கோவமா நின்னுட்டு பலார்ன்னு 2 அர வைக்கிறா. "ஏன்டா நீ உங்க அக்காக்கு ஃபோன் பண்ண, அவனுக்கு ஃபோன் பண்ற, உன் ஆளுக்கு ஃபோன் பண்ண. ஆனா ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணியா? பழைய லவ்வு சின்ன வயசுல இருந்த லவ்வுக்காக சும்மா அவன பார்க்க தான் போனேனே தவிர, நான் அவன போய் அவன் பின்னாடியே போயிருவேன்னு நெனச்சுட்டியா? இப்பவாவது நீ வாய தொறந்து சொல்லு. சின்ன வயசுல நீ அனிஷா கிட்ட சொல்ல தயங்குனல்ல. இப்ப என்ன பார்த்து தைரியமா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. இவனும் சின்ன வயசுல லவ் சொல்லும்போது அவ்ளோ தயங்குனவன், இப்ப முதல் முறையா மோனிஷா கண்ண பார்த்து மோனிஷா கிட்ட "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நான் உன்ன லவ் பண்றேன்றத" தைரியமா சொல்லிடுறான். மோனிஷாவும் ஒத்துக்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கைய கோத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கூல் லைஃப்லயும் இந்த மாதிரி சொல்லாத லவ் ஸ்டோரீஸ்லாம் இருந்துச்சுன்னா, அத பத்தி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதுதான் வித் லவ் படத்துடைய கதை. இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.